गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் மாதம் 21 ஜெயநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், ஹேமந்த ருத்து, தனுர்மாசம், மார்கழி மாதம், கிருஷ்ணபக்ஷம், அமாவாஸ்ய திதி. இன்றைய தினம் கேட்ட நட்சத்திரம் காலம்பர, மத்தியானம் இப்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தின் போது தான் அனுமத் ஜெயந்தி கொண்டாடுவாள். இன்றைக்கோ நாளைக்கோ அனுமத் ஜெயந்தி கொண்டாடுவாள். அப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணீயத்தில் 70வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணாவதாரத்தை தசமஸ்கந்தத்தில் வர்ணித்த சுகாச்சாரியால் சுவாமி நந்தகோகுலத்தில் பண்ண லீலைகளெல்லாம் வர்ணித்தாள். மதுரைக்கு புறப்படுவதற்கு முன்பு சுவாமி வந்த காரணம் என்னன்னா, கிருஷ்ண பரமாத்மா பூலோகத்தில் அவதாரம், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண காரணம் என்னென்னா, துஷ்டாலெல்லாம் நிகிரகம் பண்ணி சிஷ்டால பரிபாலனம் பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணம். ஏன்னா பூலோகத்தில் நிறைய துஷ்டாள் இருந்தாள், எல்லாரையும் இம்சை பண்ணிண்டு, டெரரிஸ்ட். அவளெல்லாம் வதம் பண்ணணுங்கிறது சுவாமியோட எண்ணம். சாதுக்களை ரட்சிக்கணும்னு எண்ணம், சாதுக்களை அனுகிரகம் பண்ணணும்னுட்டு. ராமாவதாரத்தில் மகர்ஷிகளெல்லாம் சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினச்சாலாம். ஆரண்ய காண்டத்தில் சொல்கிறாள்.
அப்போது சுவாமி சொன்னாலாம், இந்த அவதாரத்தில் நான் யாரும் சீதையை தவிர வேறு யாரையும் தொடர்றதில்லைன்னு வச்சுருக்கேன். அடுத்த அவதாரத்தில் நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணுறதுலே நீங்கள்லாம் யூஎம் கோபிகா பூத்வா மா மாலிங்கத நாள், நீங்கள் எல்லாரும் இத்தனை ரிஷிகளும் இத்தனை தாடிவாலாவும் அடுத்த ஜென்மா அடுத்து நீங்கள் கோபிகைகளாக வாங்கோ, உங்களோட எல்லாரையும் ராசக்கிரீடை பண்ணுறேன்னு அனுகிரகம் பண்ணியிருக்காள் ராமாவதாரத்தில். அதே மாதிரி இந்த கிருஷ்ணாவதாரத்தில் சுவாமி கோபிகைகளுக்கெல்லாம் பரமானுகிரகம் பண்ணி அவளோட கூட ராசக்கிரீடை பண்ண வைபவத்தை 69வது தசகத்தில் சொன்னாள் பட்டத்திரி. இந்த 70வது தசகத்தில் சுவாமி என்னுடைய நோக்கம் அவருடைய அப்பாவும் அம்மாவுமான வசுதேவன் தேவகி இவாளை ரொம்ப ஹிம்சிச்சு ஜெயிலில் போட்டு ரொம்ப சிரமப்படுத்தியிருக்கான் கம்சன். அவனை வதம் பண்ணுங்கிறதுக்காக சுவாமி மதுரைக்கு புறப்பட்டு போகிறார். அந்த மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணால், சின்ன சின்ன விஷயங்கள். அதில் என்னென்னா, சில பேர் சில தப்புகள் பண்ணிவிட்டு சாபம் ஏற்பட்டு இந்த பூலோகத்தில் இருப்பாள். அவளுக்கு இந்த சாப விமோச்சனம் பண்ணுறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அப்படி சுதர்சனன் ஒருவன் அவன் ஒரு தப்பு பண்ணிவிட்டான். அதனால் அவனை பாம்பாக போகணுன்னுட்டு சாபம் கொடுத்துருந்தாள். அவன் பெரிய மலைப்பாம்பாக இருந்தான். அவனுக்கு மோட்சம் கொடுத்த பற்றி இந்த தசகத்தில் சொல்கிறாள். அதே மாதிரி சங்கச்சூடன் ஒருத்தன், அவன் ஹிம்சை பண்ணான் கோபிகைகளெல்லாம், அவனை வதம் பண்ணாள் சுவாமி. ரிஷபாசுரன்னு காளமாடு மாதிரி வேஷம் போட்டு கம்சனுடைய ஆட்கள் இவாள்லாம், அவனை வதம் பண்ணாள். இதெல்லாம் இந்த 70வது தசகத்தில் பட்டத்திரி வர்ணிச்சிருக்காள். அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே சுதர்சன சாப மோக்ஷவர்ணனம், சங்கச்சூட வதவர்ணனம், ரிஷபாசுர வதவர்ணனம் இதி 70தமம் தசகம். இதி த்வைரசாகுலம் ரமிதவல்லபே வல்லவாஹ கதாபி புரமம்பிகா கமிதுரம்பிகா கானனே சமேத்ய பவதா சமம் நிஷிநிஷேவ்ய திவ்யோத்சவம் சுகம் சுஷுபுரக்ரசீத் விரஜபமுக்ரநாகஸ்ததா. ஹே குருவாயூரப்பா, ஒரு நாளைக்கு ராசக்கிரீடையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோபிகைகள் எல்லாம் சுவாமி பரமானந்தத்தை கொடுத்த பிறகு கோபாலால் எல்லாரும் காட்டுக்கு போய் அங்கே அம்பிகா கானனம்னா அந்த அம்பிகா தேவி துர்கா தேவி இருக்காளே, அவளுடைய கோவில் இருக்குது அந்த காட்டில். அதனால் அந்த காட்டுக்கு பேரே அம்பிகா கானனம்னு பேர். அங்கே போய் எல்லாரும் அம்பிகையினுடைய நாயகனான பரமேஸ்வரனையும் அபிஷேகம் பண்ணி ஆராதிக்கணும் என்ற எண்ணத்தோடு கூட திருநாள்னு சொல்லுவார் நம்ம ஊரில். அந்த மாதிரி அவள் எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் உற்சவம் கொண்டாடணுங்கிறதுக்காக போனாள். அதை சொல்கிறாள் இங்கே. இதி த்வைரசாகுலம் ரமிதவல்லபே வல்லவாஹா. ரமிதவல்லபே வல்லவாஹா, அந்த கோபால் எல்லாரும் நீ கோபிகளோடு கூட ராசக்கிரீடை பண்ண பிறகு அவளெல்லாம் சேர்ந்து அம்பிகா கமிதுன்னா அந்த பரமேஸ்வரனுடைய கோவில், அம்பிகையினுடைய நாயகனான பரமேஸ்வரன் இருக்கானே, அவனும் அம்பிகையும் இருக்கப்பட்ட ஒரு கோவில். அந்த அம்பிகா கானனம்னு காட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு போய் எல்லாரும் ஆராதனை பண்ணுறதுக்கு போயிருந்தாள். கதாபி புரம் அம்பிகா கமிது அம்பிகா கானனே சமேத்ய பவதா சமம் நிஷிநிஷேவ்ய திவ்யோத்சவம். நல்ல ராத்திரி காலம், ராத்திரியில் சுவாமியை ஆராதித்து பரமேஸ்வரனை ஆராதித்து எல்லாரும் ரொம்ப திவ்யோத்சவம் கொண்டாடினாள். கேளிக்கைகள்லாம் நடந்தது, ராத்திரியில் வான வேடிக்கைகள் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் ஆனப்புறம் திரும்பி அவளுடைய இடத்துக்கு வராமல் அங்கேயே தங்கிவிடுவோன்னுட்டு இல்லை சுஷுபு சுகம் நிஷி எல்லாரும் ஆனந்தமாக அவா கீழே வண்டி கொண்டு இருந்தாள். வண்டிக்கு அடியில் தலானியை போட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாள். சமேத்ய பவதா சமம் நிஷிநிஷேவ்ய திவ்யோத்சவம்.
அங்கே பரமேஸ்வரனை ஆராதிச்சுவிட்டு அந்த காட்டுக்குள்ளே அவள்லாம் கொண்டு வந்த வண்டிக்கு கீழே படுத்துன்னு தூங்கின்னு இருந்தாள். சுகமா ராத்திரியில சுகம் சுஷுபுரக்ரசீத்து விரஜபமுக்ர நாகஸ்ததா. அந்த சமயம் ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று, பெரிய கொடிய பாம்பு உன்னுடைய அப்பாவான நந்தகோபனை அது முழுங்கி பிடித்து அது சாப்பிட்டு கொடுத்துன்னு சொன்னாள். இது துவைரசாகுலம் ரமிதவல்லபே வல்லவாக கதாபி புறம் அம்பிகா கமிது அம்பிகா கானனே சமேத்ய பவதா சமம் நிஷிநிஷேவ்ய திவ்யோத்சவம் சுகம் சுஷுபுரக்ரசீத் விரஜபமுக்ர நாகஸ்ததா. ஏற்பட்ட வசதியான முதல் ஸ்லோகம் இது. அதன் பிறகு சுவாமி அவள் அப்பாவை காப்பாற்றினாள். அதே சமயம் அந்த மலைப்பாம்புங்கிறது வேற யாரும் இல்லை, அவன் ஒரு வித்யாதரன், சுதர்சனன்னு பேர். அந்த சுதர்சனுங்கிற வித்யாதரன் மலைப்பாம்பாக இருந்த காரணம் என்னன்னா, அவன் ரிஷிகளை சில சமயம் போய் பரியாசம் பண்ணான். அந்த சப்த ரிஷிகள் இவனை சாபமிட்டிருக்காள். அவனை போய் மோட்சம் கொடுத்தாள் சுவாமி. அதை 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். சமுன்முகமதோல்முகைஹி அபிஹதேபி தஸ்மின் பலாத் அமுஞ்சதி பவத்பதே ஞபதி பாஹி பாஹீதி தைஹி ததா கலு பதா பவான் சமுபகம்ய பஸ்பர்ஷதம் பபௌ சச நிஜாம் தனும் சமுபசாத்ய வைத்யாதரீம். சமுன்முகமதோல்முகைஹி. அப்போ இந்த நந்தகோபன் அந்த பெரிய மலைப்பாம்பு முழுங்கி பிடித்து, அப்போ இவாளெல்லாம் ராத்திரியில் எழுந்துட்டு பரவரத்து போய் எல்லா கோபாலாலும் என்ன பண்ணாள், அந்த மலைப்பாம்பை போய் அடித்தாள். அது அந்த நந்தகோபனை விடுறதா இல்லை. அப்போது பெரிய கொல்லிக்கட்டையெல்லாம் எடுத்துன்னு வந்து அடித்தாளாம். அது சொல்கிறாள். அப்போ அமுஞ்சதி பவத்பதே ஞபதி பாஹி பாஹீதி தைஹி. அந்த மலைப்பாம்பு எத்தனை அடித்தாலும் அந்த நந்தகோபனை விடலை. அப்போ கோபால எல்லாரும் காலில் விழுந்து கிருஷ்ணா கிருஷ்ணா எழுந்துரு, எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்தினாளாம். பாஹி பாஹீதி தைஹி. உங்காலில் வந்து விழுந்தாள். பவத்பதே, உங்காலில் வந்து விழுந்து கிருஷ்ணா காப்பாத்துன்னு கத்தினாள். அப்போ நீ என்ன பண்ண? ததா கலு பதா பவான் சமுபகம்ய பஸ்பர்ஷதம். அந்த மலைப்பாம்பை போய் உன்னுடைய காலால் தொட்ட. நீ தொட்ட உடனே என்னாச்சு? பபௌ சச்ச நிஜாம் தனும் சமுபசாத்திய வைத்யாதரீம். அந்த மலைப்பாம்பு நிஜாம் தனும் சமுபசாத்திய, அவன் ஒரு வித்யாதரன், சாபத்தினால இந்த மலைப்பாம்பா இருக்கான். சுவாமியினுடைய கால் அவன் மேலே பட்டோடனே அவன் தன்னுடைய ஸ்வயரூபத்தை அடைஞ்சி வித்யாதரன் ஆனான். அப்போது நந்தகோபன் அந்த அவன் முழுங்கின நந்தகோபனை வெளியில் கக்கிவிட்டான். உடனே சுவாமி அவனை அப்பாவை காப்பாற்றினாள். அந்த வித்யாதரனை அவனுக்கு சாப விமோச்சனம் பண்ணாள். சமுன்முகமதோல்முகைஹி அபிஹதேபி தஸ்மின் பலாத் அமுஞ்சதி பவத்பதே ஞபதி பாஹி பாஹீதி தைஹி ததா கலு பதா பவான் சமுபகம்ய பஸ்பர்ஷதம் பபௌ சச்ச நிஜாம் தனும் சமுபசாத்ய வைத்யாதரீம். அடுத்த 3வது ஸ்லோகத்தில் இந்த வித்யாதரன், அவன் பேர் சுதர்சனன்னு பேர், அவன் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி அவனுடைய கதையை சொன்னான். சுதர்சனதர பிரபோ நனு சுதர்சனாக்கியோஸ்மியகம் முனீன் க்வச்சிதபாகசம் தைஹமாம் வ்யதுர்வாகசம் பவத்பத சமர்ப்பணாத் அமலதாம் கதோஸ்மீத்யசௌ ஸ்துவன் நிஜபதம் யயௌ விரஜபதம் ச கோபாமுதா. அந்த வித்யாதரன், அவன் பேர் சுதர்சனன்னு பேர், அவன் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சொன்னான். என்ன சொன்னான்? ஹே சுதர்சனதர பிரபு,
கையில் சுதர்சனம்ங்கிற ஆயுதத்தை வச்சுருக்கியே, சக்கராயுதத்தை வச்சுருக்கியே நீ. அப்பேற்பட்ட கிருஷ்ணா நமஸ்காரம் நாள். சுதர்சன தர பிரபோ நனு சுதர்சனாக்கியோஸ்மியகம். என் பேரும் சுதர்சனன்னு பேரு. நான் ஒரு வித்யாதரன். நான் ஒரு சமயம் சப்த ரிஷிகளோட பரியாசம் பண்ணேன். அவள் எனக்கு சாபம் கொடுத்தாள். என்ன பரியாசம் பண்ணுறளா, நீ மலப்பாம்பா போகணுட்டு. முனீன் கொச்சிதபாகசம் தையமாம் வியதுர்வாகசம். அவள் சாபம் அடைச்சோடனே நான் இந்த காட்டில் மலப்பாம்பா வசிச்சுன்னு வரேன். பவத் பத சமர்ப்பணாத்து. ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, உன் கால்கள் என் மேலே பட்டுது, இந்த மலப்பாம்பு மேலே பட்டுது. பட்டோடனே அமலதாம் கதோ அஸ்மீத்யசௌ. என் மேலே இருந்த அழுக்குகள் பாப்ப குவியல்களெல்லாம் போயிடுது. அவைகளெல்லாம் போனோடனே நான் மறுபடியும் என் சுயரூபத்தை அடைஞ்சுட்டேன். ஸ்துவன் நிஜபதம் யயோ பிரஜபதம் ஜ கோபாமுதா. இவ்வாறாக உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த வித்யாதரன் அவனுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தான். கோபாலாளெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சு நந்தகோபன் எல்லாரும் அவா வீட்டுக்கு விரஜபதம் நந்தகோகுலத்துக்கு போய் சேர்ந்தாள்னு சொல்லக்கூடிய 3வது ஸ்லோகம். சுதர்சனதர பிரபோ நனு சுதர்சனாக்கியோஸ்மியகம் முனீன் கொச்சிதபாகசம் தைகமாம் வியதுர்வாகசம். பவத் பத சமர்ப்பணாத் அமலதாம் கதோஸ்மீத்யசௌ ஸ்துவன் நிஜபதம் யயோ விரஜபதம் ச கோபாமுதா. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஒரு நாள் சுவாமியும் பலராமனும் இப்படி காட்டில் போய் இப்படி விளையாண்டுருந்தாள். பாக்கி கோபாலாளோடையும் கோபிகளோடையும். கோபிகள்லாம் வந்திருந்தாள் கிருஷ்ணனோட. அவளுக்கு எப்போதும் கிருஷ்ணனோட விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கோபஸ்திரீகள் எல்லாரும் காட்டுக்கு வந்திருந்தாள். அந்த சமயம் குபேரனுடைய ஆள் ஒருத்தன், சங்கச்சூடன் ஒருத்தன். என்னத்தினால அவன் சங்கச்சூடன்னா, சூடம்னா தலையில் அணிகிற ஆபரணத்துக்கு பேர் சூடம்னு பேர். அவன் சங்கச்சூடன்னு ஏன் பேருன்னா, அவன் தலையில் ஒரு ஆபரணம் போட்டுருப்பான். அந்த ஆபரணம் அப்படியே சங்கு மாதிரி ஜொலிக்கும். அந்த ஆபரணம் போட்டிருப்பான். அதனால் அவனுக்கு சங்கச்சூடன்னு பேர். அவன் குபேரனுடைய ஆள். அவன் என்ன பண்ணான், ஸ்திரீகள்லாம் கோபஸ்திரீகள்லாம் வந்திருக்காளே, அவளெல்லாம் கடத்தி எடுத்துன்னு போயிட்டான். எல்லாரையும் கிட்னாப் பண்ணி எடுத்துன்னு போயிட்டான். அப்போது எல்லாம் திரும்பி பார்க்குறாள். ஸ்திரீகள்லாம் வந்து இந்த பிரஜ ஸ்திரீகளெல்லாம் காணும். அப்போது உடனே கிருஷ்ணர் பலராமன் 2 பேரும் அந்த சங்கச்சூடனை துரத்தின்னு ஓடினாலாம். சுவாமி தன்னை துரத்தின்னு வராருன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சுவாமி தன்னை வதம் பண்ணிவிடுவார்னு விட்டு. அதனால் அவன் கோபஸ்திரீகள்லாம் விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தானாம். ஆனால் சுவாமி அந்த சங்கச்சூடனை கொன்று அவன் தலையில் போட்டிருந்த அந்த ஆபரணத்தை எடுத்து பலராமனுக்கு கொடுத்தாலாம். நீ இதை போட்டுக்கோன்னு விட்டு. அது அழகாக வர்ணிச்சிருக்காள் இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. கதாபி கலு சீரினா விஹரதி த்வை ஸ்திரீஜனைः ஜஹார தனதானுகः சகில சங்கச்சூடோ பலாः அதித்ருதம் அனுத்ருதः தமத முக்த நாரீஜனம் ருரோஜித சிரோமணிம் ஹலபிருதேஜ தஸ்யாததாஹ. கதாபி கலு சீரினா. ஒரு சமயம் நீ சீரினா சக, ஒரு தடவை நீ பலராமனோட கூட நீ என்ன பண்ண, காட்டுக்கு போய் அங்கே கோபஸ்திரீகள் கோப கன்னியெல்லாம் வந்திருந்தால் அவளோட இப்படி விளையாண்டிருந்தேள். துவை ஸ்திரீஜனை விஹரதி. ஸ்திரீஜனங்களோடு கூட நீ விளையாடின்னு இருந்த. அந்த சமயம் ஜஹார தனதானுகா. தனதன்னா குபேரன். குபேரனுடைய பரிச்சரணை பண்ணிட்டு இருக்கப்பட்ட ஒரு வேலையாள். அவன் அந்த சைடு வந்தான். வந்து அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம். அவன் என்ன பண்ணான், இந்த ஸ்திரீகளெல்லாம் கோபஸ்திரீகளெல்லாம் பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டான். ஜஹார தனதானுகா சகில சங்கச்சூடோ அபலாஹ. அபலாஹ அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவன் ஜஹார பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டான்.
கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அந்த சங்கச்சூடன்கிற குபேரனுடைய கையாள். அதை பார்த்த உடனே சுவாமி அவனை துரத்திட்டு ஓடினாள் பலராமன் சுவாமியும். அதித்ருதம் அனுத்ருதா தமத முக்த நாரீ ஜனம். சுவாமி தன்னை துரத்தின்னு வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த சங்கச்சூடன் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் விட்டு விட்டு ஓட ஆரம்பித்தான், தன்னுடைய உசிருக்கு ஆபத்துன்னு விட்டு. அப்போ சுவாமி என்ன பண்ணாள்? ருரோஜித சிரோமணிம் அலபிருத்தேச்ச தஸ்யாததாகா. அந்த சங்கச்சூடனை வதம் பண்ணி அந்த ஸ்திரீ ஜனங்களெல்லாம் ரட்சித்து அந்த அவன் தலையில் போட்டுருந்த அந்த சங்கச்சூடம் இருக்கே, அந்த சூடாமணி, அதை எடுத்து பலராமனுக்கு நீ கொடுத்தியே நாள். ஹலபிருத்தன்னு அவனுக்கு பேர் பலராமனுக்கு. ருரோஜித சிரோமணிம் ஹலபிருத்தேஜ தஸ்யாததாக. அவன் தலையில் போட்டிருந்த ஆபரணத்தை எடுத்து சூடாமணி எடுத்து பலராமனுக்கு நீ பிரசன்ட் பண்ணினே சொன்னக்கூடிய 4வது ஸ்லோகம். கதாபி கலு சீரினா விஹரதி த்வை ஸ்திரீ ஜனை ஜஹார தனதானுகா சகில சங்கச்சூடோ பலாக அதித்ருதம் அனுத்ருதா தமத முக்த நாரீ ஜனம் ருரோஜித சிரோமணிம் அலபிருத்தேஜ தஸ்யாததாக. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே சுதர்சன சாப மோக்ஷ வர்ணனம் சங்கச்சூட வதவர்ணனம் வ்ருஷபாசுர வதவர்ணனம் இதி 70தமம் தசகம். இதி த்வைரசாகுலம் ரமிதவல்லபே வல்லவாஹ. இதி த்வைரசாகுலம் ரமிதவல்லபே வல்லவாஹ. இதி த்வைரசாகுலம் ரமிதவல்லபே வல்லவாஹ. கதாபி புரமம்பிகா கமிதுரம்பிகா கானனே. கதாபி புரமம்பிகா கமிதுரம்பிகா கானனே. கதாபி புரமம்பிகா கமிதுரம்பிகா கானனே. சமேத்ய பவதா சமம் நிஷிநிஷேவ்ய திவ்யோத்சவம். சமேத்ய பவதா சமம் நிஷிநிஷேவ்ய திவ்யோத்சவம். சமேத்ய பவதா சமம் நிஷிநிஷேவ்ய திவ்யோத்சவம். சுகம் சுஷுபுரக்ரசீத் व्रजपमुग्रनागस्तदा. सुखं सुषुपुरग्रसीत् व्रजपमुग्रनागस्तदा. सुखं सुषुपुरग्रसीत् व्रजपमुग्रनागस्तदा. समुन्मुखमथोन्मुखैः अभिहतेऽपि तस्मिन् बलात्. समुन्मुखमथोन्मुखैः अभिहतेऽपि तस्मिन् बलात्. समुन्मुखमथोन्मुखैः अभिहतेऽपि तस्मिन् बलात्. अमुञ्चति भवत्पदे न्यपति पाहि पाहीति तैः. अमुञ्चति भवत्पदे न्यपति पाहि पाहीति तैः. अमुञ्चति भवत्पदे न्यपति पाहि पाहीति तैः. तदा खलु पदा भवान् समुपगम्य पस्पर्शतम्. तदा खलु पदा भवान् समुपगम्य पस्पर्शतम्. तदा खलु पदा भवान् समुपगम्य पस्पर्शतम्. बभौ स च निजां तनुं समुपसाद्य वैद्याधरीम्. बभौ स च निजां तनुं समुपसाद्य वैद्याधरीम्. बभौ स च निजां तनुं समुपसाद्य वैद्याधरीम्. सुदर्शनधर प्रभो ननु सुदर्शनाख्योऽस्म्यहम्. सुदर्शनधर प्रभो ननु सुदर्शनाख्योऽस्म्यहम्. सुदर्शनधर प्रभो ननु सुदर्शनाख्योऽस्म्यहम्. मुनीन् क्वचिदपाहसं तैह मां व्यधुर्वाहसम्.
முனீன் க்வசிதபாகசம் தைஹமாம் வ்யதுர்வாகசம். முனீன் க்வசிதபாகசம் தைஹமாம் வ்யதுர்வாகசம். பவத்பத சமர்ப்பணாத் அமலதாம் கதோஸ்மீத்யசௌ. பவத்பத சமர்ப்பணாத் அமலதாம் கதோஸ்மீத்யசௌ. பவத்பத சமர்ப்பணாத் அமலதாம் கதோஸ்மீத்யசௌ. ஸ்துவன் நிஜபதம் யயௌ व्रजपदं च गोपामुदा. स्तुवन् निजपदं ययौ व्रजपदं च गोपामुदा. स्तुवन् निजपदं ययौ व्रजपदं च गोपामुदा. कदापि खलु सीरिणा विहरति त्वयि स्त्रीजनैः. कदापि खलु सीरिणा विहरति त्वयि स्त्रीजनैः. कदापि खलु सीरिणा विहरति त्वयि स्त्रीजनैः. जहारधनदानुगः सकिल शङ्ख चूडोबलाः. जहारधनदानुगः सकिल शङ्ख चूडोबलाः. जहारधनदानुगः सकिल शङ्ख चूडोबलाः. अतिद्रुतमनुद्रुतः तमथ मुक्तनारीजनम्. अतिद्रुतमनुद्रुतः तमथ मुक्तनारीजनम्. अतिद्रुतमनुद्रुतः तमथ मुक्तनारीजनम्. रुरोजिथ शिरोमणिं हलभृते च तस्याददाः. रुरोजिथ शिरोमणिं हलभृते च तस्याददाः. रुरोजिथ शिरोमणिं हलभृते च तस्याददाः. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், இந்த கோபிகைகள்லாம் விரஜ ஸ்திரீகள். அவள்லாம் நந்த விரஜத்தில் பகல் வேலையில் இருந்துட்டுருப்பாள், ஆற்றுல வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாள். அந்த சமயம் இந்த இடையர்களெல்லாம் பசுமாட்டு கூட்டத்தை எடுத்துட்டு கிருஷ்ணனோடு கூட பலராமனோடு கூட காட்டுக்கு போவாள். அங்கே போய் என்ன பண்ணுவாள், விளையாண்டிருப்பாள். புல்லாங்குழல் எடுத்து இசைப்பார்கள். அப்போ புல்லாங்குழலுடைய சப்தம் எல்லாம் கேட்கும், நந்த விரஜத்தில் நந்த கோகுலத்தில் கேட்கும். அப்போ இந்த கோபஸ்திரீகள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிப்பாளாம். ஆஹாஹா, இந்த கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதுறானே, இவனுடைய அந்த புல்லாங்குழல் இசையை கேட்பதற்காக ஆகாசத்துலேருந்து தேவஸ்திரீகள்லாம் வந்திருப்பாளே, அவனுடைய அழகை ரசிக்கணும்னுட்டு சொல்லி அவனுடைய பிரிவு தாங்காமல் அந்த ஒரு பகல் தான் மறுபடியும் ராத்திரி சாயந்தரம் ஆனோன்னு வந்துடுவா எல்லாரும் ஆற்றுக்கு. அப்போ எல்லாரும் ஓடி வந்து கிருஷ்ணனை பார்ப்பாள். இருந்தாலும் அந்த பகல் வேளையில் இந்த பிரிவை தாங்காமல் ஒருத்தர் பேசிப்பாளாம். அதை இங்கே பட்டத்திரி சொல்கிறாள் 5வது ஸ்லோகத்தில். தினேஷு ச சுஹ்ருஜ்ஜனைः சகவனேஷு லீலாபரம் மனோபவ மனோகரம் ரசித வேணு நாதாமிருதம். பவந்தமரீத்ருஷாம் அமிர்தபாரணாதாயினம் விசிந்திய கிமுனாலபன் விரகதாபிதா கோபிகாः. கோபிகைகள்லாம் விரக தாபத்தில் துடிச்சாலாம் பகல் வேளையில். என்ன பகல் வேளையில் கோபாலெல்லாம் பசுமாட்டு கூட்டத்தை எடுத்துருந்து காட்டுக்கு போய் மாடை மேய்க்கிறதுக்காக போயிடுவாள். அப்போது நந்த விரஜத்தில் ஸ்திரீகள் மாத்திரம்தான் இருப்பாள். அப்போது ஒத்திக்கு ஒத்திரி பேசிப்பாளாம். அந்த சுவாமியினுடைய பிரிவு தாங்காமல், விரக தாபம் தாங்காமல் ஆலப்பண்ணு இப்படி பேசிப்பாளாம், சொல்லுவாளாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைகள் சொல்லுவாளாம். என்ன நடக்கும் தெரியுமாடி, அங்கே காட்டில் பாரு புல்லாங்குழல் இசை கேட்கறது, சுவாமியினுடைய அழகான ரூபம், அதை ரசிப்பதற்காக உயரக்க ஆகாசத்துலேருந்து அமிர்தபானம் பண்ணுற அவள்லாம் இந்த புல்லாங்குழல்ங்கிற வேணுநாத அமிர்தம் இருக்கே அதை பருக வேண்டும்னு ஆகாசத்துலேருந்து பார்த்து ரசிப்பாளே, நம்மளால் பார்த்து ரசிக்க முடியலையேன்னு வருத்தப்படுவாளாம் விரகதாபத்தினால. தினேஷு ச சுஹ்ருஜ்ஜனைः சகவனேஷு லீலாபரம். ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, நீ உன்னுடைய ஸ்நேகிதாளோடு கூட சுஹ்ருஜ்ஜனைः நீ காட்டுக்கு போவே பசுமாட்ட கூட்டத்தோடு கூட. அங்கே போய் என்ன பண்ணுவே, லீலாபரம் நாள் பூரா விளையாடுவே. நீ
பாக்கி பசங்களோடு கூட விதவிதமான விளையாட்டுகள்லாம் விளையாடுவே நீ. மனோபவ மனோகரம் ரசித வேணுநாத அமிர்தம். அப்பொழுது உன்னை நினச்சின்னு இந்த கோபஸ்திரீகளெல்லாம் விரக தாபத்தில் துடிச்சு பேசுவாள். என்ன பேசுவாள்? நீ எங்க விளையாண்டுருக்கிறத உயரக்கேந்து ஆகாசத்துலேருந்து பவந்தமரீதிருஷாம் அமிர்த பாரணாதாயினம், அமிர்த பாரணாதாயினம். அவளுக்கெல்லாம் ஆகாசத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அமிர்தபானத்தை கொடுப்பார் சுவாமி. என்ன அமிர்தபானம்? வேணுநாதாமிருதம். பவந்தம் அமரீதிருஷாம் அமிர்த பாரணாதாயினம் விசிந்திய கிமு நாலபன்னு விரகதா பிதா கோபிகாக. இவ்வாறாகவும் இன்னும் விதவிதமாகவும் என்னதான் சொல்லி தபிக்காமல் இருந்தாள். ஏ குருவாயிருப்பா, அப்படி தபிச்சாலே இந்த கோபஸ்திரீகள் விரகதாபத்தினாலேன்னு சொல்லக்கூடிய 5வது ஸ்லோகம். தினேஷு சுஹ்ருஜனை சகவனேஷு லீலாபரம் மனோபவ மனோகரம் ரசித வேணுநாத அமிர்தம் பவந்தமரீதிருஷாம் அமிர்த பாரணாதாயினம் விசிந்திய கிமு நாலபன்னு விரகதா பிதா கோபிகாக. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஒரு நாளைக்கு இப்படி சுவாமி காட்டுக்கு குழந்தைகளோடு கூட விளையாடின்னு இருக்கிறத கம்சன் அவனுடைய வேலையாட்கள் ஒருத்தன், ஒரு கொடிய அசுரன், அரிஷ்டாசுரன்னு பேர், அவனை அனுப்பிச்சான். நீ போய் அந்த கிருஷ்ணன் எல்லாரையும் போய் நீ ஹிம்சிக்கணும்னுட்டு. அந்த அரிஷ்டாசுரன் என்ன பண்ணான்? பெரிய கோரமான காளமாடு ரூபத்தில் வந்தான். வந்து எல்லா மாடுகளையும் விரட்டின்ட்டு வேகமாக வந்தான் இவரை ஹிம்சிக்கணுங்கிறதுக்காக. காதெல்லாம் வலிக்க முடியாத ஒரு பெரிய சப்தத்தோடு கூட அவன் சத்தம் போட்டுண்டு வந்தாங்கிறாள் பட்டதிரி. கர்ப்பிணி ஸ்திரீயாக இருந்தால் கர்ப்பம் கலைஞ்சி போடுங்கிறாள். அப்போ ஏற்பட்ட சத்தத்தை போட்டு அந்த காளமாட்டு ரூபத்தில் அந்த அரிஷ்டாசுரன் வந்தானாம். அது 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். போஜராஜபிருதகஸ்த்வத கஷ்சித் கஷ்டதுஷ்டபத திருஷ்டிரரிஷ்டः நிஷ்ठुराकृति अपष्ठुनिनादः तिष्ठते स्म भवते वृषरूपी. போஜராஜபிருதகஸ்த்வத கஷ்சித், யாரோ ஒரு கம்சனுடைய ஃப்ரெண்டு, ஸ்நேகிதன், ஒரு கொடிய அசுரன். போஜராஜன்னு கம்சனுக்கு பேர். அந்த கம்சனுடைய வேலையாட்கள் ஒருத்தன், ஒரு கொடிய அசுரன். கஷ்சித்து, யாரோ ஒருவன். கஷ்டதுஷ்டபத திருஷ்டிரரிஷ்டா, அவனுடைய கண்களில் கெட்ட எண்ணம் கொண்டவன் அந்த அரிஷ்டாசுரன். அவன் கண்கள்லேயே தெரிகிறதுங்கிறாள். கஷ்டதுஷ்டபத திருஷ்டிரரிஷ்டா, அவனுடைய கண்களில் தெரிகிறது, அரிஷ்டம் தெரிகிறது. அவன் பேர் அரிஷ்டகான்னு பேர். அவன் கெட்டத்தையே செய்வதற்கு காத்துருக்கிற மாதிரி அவன் கண்களில் தெரிகிறதுனாள். நிஷ்ठुराकृति अपष्ठुनिनादः, அவன் ஒரேடியாக சத்தத்தை போட்டுண்டு ஒரு காளமாடு ரூபத்தில் அங்கேருந்து வேகமாக வந்தானாம். நினாதகா, சப்தத்தை போட்டுண்டு. திஷ்டதே ஸ்ம பவதே விருஷரூபி, அவன் காளமாடு ரூபத்தில் அங்கேருந்து வந்தான். பயங்கரமான நிஷ்ठुराकृतिனாள், பயங்கர ரூபத்தோடு கூட அவன் பெரிய காளமாடு ரூபத்தில் சப்தத்தை போட்டுன்னு வந்தான் ஹிம்சை பண்ணுறதுக்காக. கண்களெல்லாம் குரூரமான கண்களோடு கூட சொல்லப்பட்ட 6வது ஸ்லோகம். போஜராஜபிருதகஸ்த்வத கஷ்சித் கஷ்டதுஷ்டபத திருஷ்டிரரிஷ்டः நிஷ்ठुराकृति अपष्ठुनिनादः திஷ்டதே ஸ்ம பவதே விருஷரூபி. அந்த அரிஷ்டாசுரன் இருக்கானே, அவன் வர வேகம் எப்படி இருந்ததுனாள், அவனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயத்தினால நெடுங்குவாள் நாள். அப்பேற்பட்ட பெரிய ரூபத்தில், ஒரு காளமாட்டு ரூபத்தில் வந்தான். வந்து அங்கேருந்த பசுமாடுகளெல்லாம் விரட்டிண்டு இந்த பிருந்தாவனத்துலேருந்து விரட்டினான். விரட்டிண்டு பக்கமாக ஓடி வந்தான். ஏன்னா உன்னை ஹிம்சிக்கணும், உன்னை முட்டி தன்னுடைய கூரான ஸ்ருங்கம், ஹார்ன்ஸ், கொம்புனால அவனை
உன்னை ஹிம்சிக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட அதை ஓடி வந்தானாம். அது சொல்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். சாக்வரோத ஜகதி திருதிஹாரி மூர்த்திமேஷ பிருகதீம் பிரததானா பங்கிமாஷு பரிகூர்ணிய பசூனாம் சந்தசாம் நிதிமவாபவந்தம். சந்தசாம் நிதிம், வேதத்துக்கெல்லாம் ஆதாரமாக உள்ள நீ உன்னை தேடின்னு வந்தான். உன்கிட்ட கெட்ட எண்ணத்தோடு வந்தான். யாரு? ஏஷ சாக்வரகா, அந்த அசுரன் இருக்கானே, காளமாடு ரூபத்தில் வந்தான் நாள். ஜெகதி திருதிஹாரி, பார்ப்பவர்களுடைய தைரியத்தை எல்லாம் இழக்கச் செய்பவன் நாள். எல்லாரும் பயந்துருவாளாம் அவனை பார்த்தோன்னே. அப்பேற்பட்ட ரூபம் நாள், பெரிய ரூபம். பங்கிமாஷு பரிகூர்ணிய பசூனாம், அங்கே இருக்கப்பட்ட பசுமாட்டு கூட்டங்கள், அந்நிய காளை மாடுகள் எல்லாத்தையும் விரட்டின்னு வரான் அவன். வந்து உன்னை நோக்கி வந்தான் நாள். அவாப பவந்தம், உன்னை நோக்கி வந்தான். நீ எப்பேற்பட்டவன்? சந்தசாம் நிதிம், எல்லா சந்தசுகள் எல்லா வேதத்துக்கும் இருப்பிடமான நீ, அந்த உங்ககிட்ட ஓடி வந்தான்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம். சாக்வரோத ஜகதி திருதிஹாரி மூர்த்திமேஷ பிருகதீம் பிரததான பங்கிமாஷு பரிகூர்ணிய பசூனாம் சந்தசாம் நிதிம் அவாபவந்தம். பட்டதிரி ரொம்ப கிராமர் வியாக்கரணம்னா எழுதியிருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு ஒவ்வொரு சந்தஸ், ஒவ்வொரு மீட்டர், பொயட்ரி எழுதுறதுல ஒவ்வொரு ஸ்லோகமும் பலவிதமான மீட்டரில் எழுதுவாள். அப்படி சாக்வரின்னு ஒரு மீட்டர், ஜகத்தின்னு ஒரு மீட்டர், திருத்தின்னு ஒரு மீட்டர், அதே மாதிரி பங்கின்னு ஒரு மீட்டர், இப்படி பல மீட்டர்கள் இருக்குது. அது பிருகத்தின்னு ஒரு மீட்டர் தான். பிருகத்தி, பங்கி, திருஷ்டுபு, ஜெகத்தியான்னு சொல்கிறது இல்லையா, அந்த பிருகத்தின்னு ஒரு மீட்டர். இந்த மீட்டரோட பேரெல்லாம் வச்சே இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார் அவர். சாக்வரோத ஜெகதி திருதிஹாரி மூர்த்திமேஷ பிருகதீம் பிரததான பங்கிமாஷு பரிகூர்ணிய பசூனாம் சந்தசாம் நிதிம் அவாபவந்தம். இப்படி அழகாக சொல்லப்பட்ட 7வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. தினேஷு ச சுர்ஜனைः சகவனேஷு லீலாபரம் தினேஷு ச சுஹృஜனைः சகவனேஷு லீலாபரம் தினேஷு ச சுஹృஜனைः சகவனேஷு லீலாபரம் மனோபவ மனோகரம் ரசிதவேணுநாதாமிருதம் மனோபவ மனோகரம் ரசிதவேணுநாதாமிருதம் மனோபவ மனோகரம் ரசிதவேணுநாதாமிருதம் பவந்தமமரீதృశాம் அமிர்தபாரநாதாயினம் பவந்தமமரீதృశాம் அமிர்தபாரநாதாயினம் பவந்தமமரீதృశాம் அமிர்தபாரநாதாயினம் விசிந்திய கிமுனாலபன் விரஹதா பிதா கோபிகாः விசிந்திய கிமுலாலபன் விரஹதா பிதா கோபிகாः விசிந்திய கிமுனாலபன் விரஹதா பிதா கோபிகாः भोजराजभृतकस्त्वथ कश्चित् भोजराजभृतकस्त्वथ कश्चित् भोजराजभृतकस्त्वथ कश्चित् कष्टदुष्टपथ दृष्टिररिष्टः कष्टदुष्टपथ दृष्टिररिष्टः कष्टदुष्टपथ दृष्टिररिष्टः निष्ठुराकृतिरपष्ठुनिनादः निष्ठुराकृतिः अपष्ठुनिनादः निष्ठुराकृतिरपष्ठुनिनादः तिष्ठते स्म भवते वृषरूपी तिष्ठते स्म भवते वृषरूपी तिष्ठते स्म भवते वृषरूपी शाक्वरोथ जगती धृतिहारी शाक्वरोथ जगती धृतिहारी
शाक्वरोथ जगती धृतिहारी मूर्तिमेष बृहतीं प्रदधानः मूर्तिमेष बृहतीं प्रदधानः मूर्तिमेष बृहतीं प्रदधानः पंक्तिमाशु परिघूर्ण्य पशूनां पंक्तिमाशु परिघूर्ण्य पशूनां पंक्तिमाशु परिघूर्ण्य पशूनां छन्दसां निधिमवाप भवन्तं छन्दसां निधिमवाप भवन्तं छन्दसां निधिमवाप भवन्तं ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த கொடிய அசுரனான அரிஷ்டாசுரன் காளமாடு ரூபத்தில் வந்தவன் எப்படி சுவாமியை போய் வதம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு கூட அவனுடைய கூர்மையான கொம்புகளை எடுத்துட்டு அவன் வேகமாக சுவாமியை நோக்கி வந்தபோது சுவாமி அவனை வதம் பண்ண சொல்கிறாள் 8வது ஸ்லோகத்தில். துங்க ஸ்ருங்க முகம் ஆஸ்வபியந்தம் சங்கிருஹய்ய ரபசாத் அபியந்தம் பத்ரரூபமபி தைத்யமபத்ரம் மர்தயன் அமதயः சுரலோகம். துங்க ஸ்ருங்க முகம் ஆஸ்வபியந்தம், துங்க ஸ்ருங்க முகம், அவனுடைய கொம்புகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்கு, ரொம்ப கூர்மையான அவனுடைய கொம்புகள். அந்த கொம்புகள்லாம் துங்க ஸ்ருங்க முகம், அவனுடைய முகம் பெரிய முகம், அதுக்கு தலை மேலே 2 கொம்புகள் கூர்மையாக இருக்குது. அப்பேற்பட்டவன். அவனுடைய ரூபம் என்ன? அவன் காளமாடு ரூபம். காளமாடுங்கிறது ரொம்ப மங்கள சுரூபம்னு பேர். மங்களமான காளமாடு ரூபத்தில் இருந்தால் கூட, ஆனால் அவனுடைய உண்மையான இயற்கையான குணம் என்னென்னா அபத்ரம் அபியம் தைத்தியம் அபத்ரம். அவன் தேவதைகளுக்கெல்லாம் அமங்கலத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் என்ன பண்ண? துங்க ஸ்ருங்க முகம் ஆஸ்வபியந்தம், ஆஷு அபியந்தம், ஆஷுனா வேகமாகன்னு அர்த்தம், ரொம்ப கடுவேகமாக வரானாம். அபியந்தம், துளி கூட பயப்படாமல் உன்னை நோக்கி வந்துருக்கானவன். ஆஷு அபியந்தம், துங்க ஸ்ருங்க முகம் ஆஷு அபியந்தம் சங்கிருஹய்ய ரபசாத் அபியந்தம். ரபசாத் சங்கிருஹய்ய, ரொம்ப சீக்கிரமாக, ஒரு கண்ணு மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக அவனுடைய கொம்பை போய் பிடிச்சிவிட்ட. நீ உன்னுடைய கைகளால் பிடிச்சி நெசுக்கிவிட்ட. மர்தயன்னு அவனை நெசுக்கிவிட்ட நீ. பத்ரரூபமபி தைத்தியமபத்ரம், அவனுடைய ரூபம் நல்ல பத்ர ரூபம், மங்களமான ரூபம், நல்ல காளமாடு ரூபம். ஆனால் அவன் தைத்தியமபத்ரம். அவன் ஆனால் தேவதைகள் எல்லாருக்கும் அமங்கலத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் அசுரன். அவன் மர்தயன்னு, அவனை நசிக்கிவிட்ட நீ. அமதயா சுரலோகம். அப்போ உயரக்கு ஆகாசத்தில் தேவதைகள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாலாம். சுரலோகத்தில் இருக்கப்பட்டவாள்லாம் அமதயா ஆனந்தப்பட்டார்கள். இந்த கொடிய அரிஷ்டாசுரனை சுவாமி கொண்டுவிட்டாரேன்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம். துங்க ஸ்ருங்க முகம் ஆஸ்வபியந்தம் சங்கிருஹய்ய ரபசாத் அபியந்தம் பத்ரரூபமபி தைத்தியமபத்ரம் மர்தயன் அமதயः சுரலோகம். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்றாள், சித்திரமத்ய பகவன் விஷகாதாத் சுஸ்திராஜனி விஷஸ்திதிருர்வ்யாம் வர்ததே ச விஷசேதசி பூயான் மோதயித்யபினுதோசி சுரைஸ்துவம். கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, ஹே பகவானேன்னு கூப்பிட்டாள். பகவானுன்னு சப்தத்துக்கு 6 குணங்கள் படைச்சவன் சுவாமி. அந்த பகவான்னு கூப்பிட்றாள். ஹே பகவன்னு, நீ விஷகாதாத்து அத்திய, இந்த கொடிய அரிஷ்டாசுரன்கிற காளமாட்டை கொன்னத்தினால நீ என்ன தெரியுமா பண்ணின? விஷஸ்திதி அஜனி சுஸ்திரா உர்வியாம், லோகத்தில் தர்மத்தை ஸ்தாபிச்சுட்டேன்னாள். ஏன்னா பட்டதிரிக்கு அவர் நல்ல கிரமேரியன். அவருக்கு நல்ல வார்த்தைகள்லாம் ஒரே வார்த்தைகளில் பல அர்த்தங்கள் தெரியும். விஷகானாக்க காளமாடுன்னு அர்த்தம், விஷகானா தர்மம்னு அர்த்தம், விஷகானா இந்திரன் அர்த்தம். அதனால நீ இந்த காளமாட்டை கொன்னதுனால விஷஸ்திதி அஜனி சுஸ்திரா உர்வியாம் நாள்,
இந்த லோகத்தில் தர்மத்தை ஸ்தாபிச்சுட்டேனாள். விஷஸ்திதி, தர்மத்தினுடைய பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை நீ ஸ்தாபிச்சே, நிலைநாட்டினே நீ சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம். சித்திரமத்ய பகவன் விஷகாதாத் சுஸ்திரா அஜனி விஷஸ்திதி உர்வியாம் வர்ததே ச விஷசேதசி பூயான். விஷசேதசி, விஷானா இந்திரன் அர்த்தம். இந்திரனுடைய மனசில் ரொம்ப ஆச்சரியப்பட்டானா இந்திரன். ஆஹா, ஒரு சுவாமி ஒரே கையால் இந்த கொடிய அசுரனான அரிஷ்டாசுரனை, இந்த காளமாட்டு ரூபத்தில் வந்திருக்கிறவனை சுவாமி நசுக்கிவிட்டாரேன்னு ஆச்சரியப்பட்டானா இந்திரன். வர்ததே ச விஷசேதசி பூயான் மோதயித்யபினுதோசி சுரைஸ்துவம். அப்போ தேவதைகள்லாம் உன்னை நமஸ்காரம் பண்ணாள், உன்னை வணங்கினார்கள், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணார்கள். என்னத்தினால? நீ இப்போ ஆச்சரியமான ஒரு காரியத்தை பண்ணினேன்னு ஆச்சரியப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணாள்னு சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம் இது. சித்திரமத்ய, சித்திரம்னா ஒண்டர்னு அர்த்தம். சித்திரமத்ய பகவன் விஷகாதாத், இந்த ரிஷபாசுரன், இந்த ரிஷப ரூபத்தில் வந்திருக்க அரிஷ்டாசுரன், அவனை கொன்னத்தை பார்த்துவிட்டு, ஒரே கையால் நசிக்கினத்தை பார்த்துவிட்டு, சுஸ்திரா அஜனி விஷஸ்திதி உர்வியாம். விஷஸ்திதி, தர்மத்தினுடைய பொசிஷன் நீ ஸ்தாபிச்சுட்ட லோகத்திலேன்னு எல்லாரும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாள். வர்ததே ச விஷசேதசி பூயான் மோதயிதி அபினுதோசி சுரைஸ்துவம். இந்திரனுடைய மனசில் சந்தோஷமே ஏற்பட்டு, இந்த அரிஷ்டாசுரனை கொன்னுவிட்ட, தர்மத்தை ஸ்தாபிச்சுட்டே நீ இந்திரன் சந்தோஷம் அடைஞ்சான். அதனால எல்லா தேவதைகளும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாள்னு சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம் இது. சித்திரமத்ய பகவன் விஷகாதாத் சுஸ்திரா அஜனி விஷஸ்திதி உர்வியாம் வர்ததே ச விஷசேதசி பூயான் மோதயித்யபினுதோசி சுரைஸ்துவம். அடுத்த கடைசி 10வது ஸ்லோகத்தில் சுவாமியை பிரார்த்திக்கிறாள். ஏ வாதபுரா சித்திஷா, நீ என்னை காப்பாற்றணும்னுட்டு. அங்கே சுவாமியே எல்லாரும் பரியாசம் பண்ணுறாளாம். இந்த ரிஷபாசுரன் பரியாசம் பண்ணல, கேலி பண்ணி விளையாட்டாக அவனை, கிருஷ்ணனை எல்லாரும் பாக்கி இருக்கப்பட்ட கோபாலாள்னா பரிஹசிக்கிறாளாம். என்னென்ன சொல்கிறாள்னா, ஸ்தோத்திரமாக தான் பரிஹசிக்கிறாள். என்ன சொல்கிறாள்? ஔக்ஷகாணி பரிதாவத தூரம் வீக்ஷதாமயம் இஹோக்ஷ விபேதி இத்தம் ஆத்தாசி தைசக கோபைஹி கேஹகஸ்துவமவ வாதபுரேஷா. ஹே வாதபுரேஷா, ஏ குருவாயூரப்பா, அவன்னா காப்பாத்துன்னு அர்த்தம். நீ என்னை காப்பாற்றணும். என்னதுனாலக்கா? எப்படி இருக்க, எப்பேற்பட்டவன் நீ? ஔக்ஷகாணி பரிதாவத தூரம். அந்த கோபாலாலாம் சொல்கிறாளாம், பசுமாட்டு கூட்டங்களை பார்த்துவிட்டு, காளமாட்டு கூட்டத்தை பார்த்துவிட்டு சொல்கிறாளாம், ஏ காளமாடுகளே ஓடுங்கோ ஓடுங்கோ, ஏனென்றால் உங்களுக்கு பின்னாடி யார் தெரியுமா வரான்? காளமாட்டை கொன்னவன் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான்னு கிருஷ்ணனை பரியாசம் பண்ணுறாளாம். வீக்ஷியதாம் அயம் இஹ மோக்ஷ விபேதி. உங்களோட பின்னாடி வரவன் காளமாட்டை கொன்னவன். அதனால ஏ பசுமாட்டு கூட்டங்களே, காளமாடு கூட்டங்களே ஓடுங்கோ ஓடுங்கோ, உங்களுக்கு பின்னாடி அவன் வரான்னு சொன்னாலாம். இத்தம் ஆத்த ஹசிதை சக கோபைஹி, இவ்வாறாக சிரிச்சு கொண்டே அந்த கிருஷ்ணனை பிரசம்சை பண்ணிண்டே சந்தோஷத்தோடு கூட அந்த கோபாலாலெல்லாம் கோபைஹி கேஹகா, அவள் வாத்துக்கு திரும்பி வந்தாளாம். அப்பேற்பட்ட அந்த ஹே குருவாயூரப்பா, துவம் நீ அவ என்ன காப்பாத்துனாள். 10வது ஸ்லோகத்தில் ஹே வாத்தபூரேஷா காப்பாத்துங்கிறாள். ஔக்ஷகாணி பரிதாவத தூரம் வீக்ஷதாம் அயம் இஹோக்ஷ விபேதி இத்தமாத்த ஹசிதைஹி சக கோபைஹி கேஹகஸ்துவம் அவவாதபுரேஷா. இது ஸ்ரீமன்னாராயணியே 70தமம் தசகம் சமாப்தம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. துங்கஸ்ருங்கமுகம் ஆஸ்வபியந்தம் துங்கஸ்ருங்கமுகம் ஆஸ்வபியந்தம் துங்கஸ்ருங்கமுகம் ஆஸ்வபியந்தம் சங்கிருஹய்ய ரபசாத் அபியந்தம் சங்கிருஹய்ய ரபசாத் அபியந்தம்
சங்கிருஹய்ய ரபசாதபியம் தம் பத்ரரூபமபி தைத்யமபத்ரம் பத்ரரூபமபி தைத்யமபத்ரம் பத்ரரூபமபி தைத்யம் அபத்ரம் மர்தயன் அமதயः சுரலோகம் மர்தயன் அமதயः சுரலோகம் மர்தயன் அமதயः சுரலோகம் சித்ரமத்ய பகவன் விருஷகாதாத் சித்ரமத்ய பகவன் விருஷகாதாத் சித்ரமத்ய பகவன் விருஷகாதாத் சுஸ்திராஜனி விருஷஸ்திதிருர்வ்யாம் சுஸ்திராஜனி விருஷஸ்திதிருர்வ்யாம் சுஸ்திராஜனி விருஷஸ்திதிருர்வ்யாம் வர்ததே ச விருஷசேதசி பூயான் வர்ததே ச விருஷசேதசி பூயான் வர்ததே ச விருஷசேதசி பூயான் மோதயித்யபினுதோசி சுரைஸ்த்வம் மோதயித்யபினுதோசி சுரைஸ்த்வம் மோதயித்யபினுதோசி சுரைஸ்த்வம் औक्षकाणि परिधावत दूरम् औक्षकाणि परिधावत दूरम् औक्षकाणि परिधावत दूरम् वीक्ष्यतामयम् इहोक्षविभेदी वीक्ष्यतामयम् इहोक्षविभेदी वीक्ष्यतामयम् इहोक्षविभेदी इत्थमात्तहसितैः सह गोपैः इत्थमात्तसहितैः सह गोपैः इत्थमात्तहसितैः सह गोपैः गेहगस्त्वमव वातपुरेश गेहगस्त्वमव वातपुरेश गेहगस्त्वमव वातपुरेश श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये सुदर्शनशापमोक्षवर्णनम् शङ्खचूडवधवर्णनम् वृषभासुरवधवर्णनम् इति சப்ததிதமம் தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே சுதர்சன சாப மோக்ஷ வர்ணனம் சங்கச்சூடவத வர்ணனம் வ்ருஷபாசுரவத வர்ணனம் இதி சப்ததிதமம் தசகம். இதி த்வயி ரசாகுலம் ரமிதவல்லபே வல்லவாஹ கதாபி புரமம்பிகா கமிதுரம்பிகா கானனே சமேத்ய பவதா சமம் நிஷிநிஷேவ்ய திவ்யோத்சவம் சுகம் சுஷுபுரக்ரசீத் விரஜபம் உக்ரநாகஸ்ததா சமுன்முகமதோல்முகைः அபிஹதேபி தஸ்மின் பலாத் அமுஞ்சதி பவத்பதே न्यपति पाहि पाहीति तैः तदा खलु पदा भवान् समुपगम्य पस्पर्शतं बभौ स च निजां तनुं समुपसाद्य वैद्याधरीं सुदर्शनधर प्रभो ननु सुदर्शनाख्योऽस्म्यहं मुनीन् क्वचिदपाहसं तैह मां व्यधुर्वाहसं भवत्पदसमर्पणात् अमलतां गतोऽस्मीत्यसौ स्तुवन् निजपदं ययौ व्रजपदं च गोपामुदा कदापि खलु सीरिणा विहरति त्वयि स्त्रीजनैः जहारधनदानुगः सकिलशङ्खचूडो बलाः अतिद्रुतम् अनुद्रुतः तमथ मुक्तनारीजनं रुरोजितशिरोमणिं हलभृते च तस्याददाः दिनेषु च सुहृज्जनैः सह वनेषु लीलापरं मनोभवमनोहरं रसितवेणुनादामृतं भवन्तममरीदृशाम् अमृतपारणादायिनं विचिन्त्य किमुनालपन् विरहता पिता गोपिकाः भोजराजभृतकस्त्वथ कश्चित् कष्टदुष्टपथदृष्टिररिष्टः निष्ठुराकृतिरपष्टुनिनादः तिष्ठते स्म भवते वृषरूपी
शाक्वरोथ जगती धृतिहारी मूर्तिमेष बृहतीं प्रदधाना पंक्तिमाशु परिघूर्ण्य पशूनां छन्दसां निधिमवाप भवन्तं तुङ्गशृङ्गमुखमाश्वभियन्तं सङ्गृह्यरभसादभियन्तं भद्ररूपमपि दैत्यमभद्रं मर्दयन् अमदयस्तुरलोकम् चित्रमद्य भगवन् वृषघातात् सुस्थिराजनि वृषस्थितिदुर्व्याम् वर्धते च वृषचेतसि भूयान् मोदयित्यभिनुतोऽसि सुरैस्त्वम् औक्षकाणि परिधावत दूरम् वीक्ष्यतामयम् इहोक्षविभेदी इत्थमात्तासि तैः सह गोपैः गेहगत्वमव वातपुरेश। श्रीहरे नमः। इति श्रीमन्नारायणीये सुदर्शनशापमोक्षवर्णनं शङ्खचूडवधवर्णनं वृषभासुरवधवर्णனம் इति சப்ததிதமம் தசகம். இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.